Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான தயிர் தாளிப்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சாதத்துக்கு பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷன். ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதுக்கு நல்ல புளிக்காத ஃப்ரெஷ் தயிரை எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கணும். 1/4 டீஸ்பூன் உப்பு, தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா மிக்ஸர் ஜார்ல 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி அதை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். இஞ்சி ஃப்ளேவர் தூக்கலாக இருந்தது அப்படின்னா தயிருக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக தாளிப்பு பார்த்துடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டும் கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலை. அடுத்ததா ஏற்கனவே நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 காய்ந்த மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா செவந்து வரணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததா வெங்காயம் 2 கைப்பிடி அளவு. நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய தயிரில் அந்த தாளிப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சுவையான தயிர் தாளிப்பு ரெடி. சாதத்து கூட வச்சு ஊறுகாய் வச்சு சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமான காம்பினேஷன். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.